ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 9ஆம் அத்தியாயம். வேட்டைக்கார வாசுவின் கதை. பத்மசாரர்களின் மகத்துவம். தரணி தேவி கூறினார், கலியுகத்தில் பூமியை தூக்கியவரே, அன்பானவரே, தாம் யாரால் காணப்படுகிறீர்? இந்த மலையில் தமது விமானம், அதாவது ஆலயம், யாரால் உருவாக்கப்பட்டது? அழகான மற்றும் வசீகரமான அம்சங்களுடன் கூடிய ஸ்ரீனிவாசம் யாரால் பார்க்கப்படுகிறது? பகவானே, என் மீதுள்ள அன்பினால் இதை தாம் கூறுங்கள், நான் கேட்க ஆவலாக உள்ளேன். ஸ்ரீ வராக சுவாமி கூறினார், என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் முன்னரே கூறுவேன். மென்மையான பெண்ணே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். இந்த புனிதமான மற்றும் தகுதியான மலையில் வாசு என்ற வேடன் இருந்தான். அவன் புருஷோத்தமனின் பக்தர். அவர் ஷியாமகா வனத்தின் பாதுகாவலராக இருந்தார். அவர் ஷியாமகா அரிசியை சமைப்பார். அதில் தேனை ஊற்றிய பிறகு ஸ்ரீ மற்றும் பூமியுடன் தேவர்களின் இறைவனுக்கு நைவேத்தியமாக அதை வழங்குவார். அந்த பக்தரின் மனைவி ஒரு அற்புதமான பெண், சித்ராவதி. அவள் வீரா என்ற சிறந்த மகனை பெற்றெடுத்தாள். வாசு தனது மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். மற்றும் தனது கணவரிடம் மிகுந்த பக்தி கொண்ட மனைவி ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் ஷியாமகாவை பாதுகாக்கும் கடமையை தனது மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தேனை தேடி தனது மனைவியுடன் காட்டிற்குள் சென்றார். தேனீக்களை தேடும் ஆசையுடன் அவர் விரைவாக நகர்ந்தார். சிறுவன் சமைத்த ஷியாமகா தானியங்களை எடுத்து நெருப்பில் வறுத்து அரைத்து ஒரு மரத்தின் வேரில் ஸ்ரீ இறைவனுக்கு அவன் சமர்ப்பித்தான். இந்த உணவு பிரசாதம் வீரர் மகிழ்ச்சியுடன் உட்கொண்டார். இதற்கிடையில் வாசுவும் தேனுடன் திரும்பினார். ஷியாமகா தானியங்கள் ஏற்கனவே எரிந்துவிட்டதை கண்ட அவர் தனது மகனை கொல்ல ஒரு வாளை கையால் உயர்த்தினார். தனது மகனை கொல்லும் நோக்கத்துடன் இருந்த வாசுவிடம் இறைவன் உரையாடினார். இறைவன் இவ்வாறு கூறினார், மரத்தில் இருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பின்னர் வாளை தனது கையால் பிடித்தார். வாள் யாரால் கைப்பற்றப்பட்டது என்பதை காண மரத்தின் திசையை கண்டார். இறைவன் சங்கம், சக்கரம் மற்றும் இரும்பு கதாயுதத்தை ஏந்தி இருப்பதை கண்டார். அவரது உடலின் பாதி மரத்தில் பொருத்தப்பட்டிருப்பதை கண்டார். வாசு வாளை எறிந்துவிட்டு கேசவனை வணங்கி அவரிடம், தேவர்களின் தலைவனே, தாம் ஏன் இந்த செயலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். பகவான் பதிலளித்தார், வாசு, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்கள் மகன் எனக்கு அர்ப்பணிப்புள்ளவன். அவர் உங்களை விட எனக்கு மிகவும் பிடித்தவர். அதனால் நான் அவருக்கு தெரிந்தேன். நான் சுவாமி சரஸ் ஏரிக்கரையில் எங்கும் இருக்கிறேன். பகவானின் வார்த்தைகளை கேட்டதும் வாசு மகிழ்ச்சி அடைந்தார். ஸ்ரீனிவாச வழிபாட்டிற்காக சேஷாச்சலத்தில் ரங்கதாசர் வருகை. இதற்கிடையில் ரங்கதாசர் என்ற பக்தர் பாண்டிய பிரதேசத்திலிருந்து இந்த இடத்திற்கு வந்தார். அவர் ஒரு சூத்திரராக இருந்தாலும் அவர் தனது குழந்தை பருவத்திலிருந்தே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் நாராயணபுரியை அடைந்து ஸ்ரீ வராகரை வணங்கினார். அங்கு அவர் தேவர்களின் கடவுள்களால் வணங்கப்படும் சுயமாக பிறந்த ஸ்ரீனிவாச பெருமான் வெங்கடாத்ரியில் தங்கி இருப்பதை கேள்விப்பட்டார். அதை கேள்விப்பட்ட அவர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார். அவர் ஸ்வர்ணமுகரி நதியை அடைந்து அதில் புனித நீராடி அதை கடந்து புண்ணியத்தை தரும் கமலா ஏரியில் நீராடி அதன் கரையில் பாலராமருடன், அதாவது பலராம சுவாமியுடன் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினார். அதன் பிறகு அவர் யானை கூட்டம் நிறைந்த காட்டிற்கு சென்றார். படிப்படியாக அவர் சேஷாத்ரிக்கு வந்து ஊற்றையும் மலை ஓடையையும் கண்டார். அதன் அருகே சென்ற அவர் பழுப்பு நிற பசுவால் வணங்கப்படும் சிவபெருமானிடம் சென்றார். அதன் முன் உள்ள புனித தீர்த்தம் சக்கர தீர்த்தம். அது மிகவும் ஆழமானது மற்றும் பாவங்களை அழிக்கும் தன்மை கொண்டது. அங்கு நீராடிய பின்னர் இறைவனை சாந்தப்படுத்துவதற்காக மெதுவாக வெங்கடாத்ரி மலைக்கு சென்றார். அங்கு வழிபாட்டிற்காக வெங்கடாத்ரி மலைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு நங்கூரர் அவருடன் இணைந்தார்.
12 வயது சிறுவனான ரங்கதாசர் மலையின் மீது ஏறி சுவாமி புஷ்கரணியை அடைந்து மிகுந்த பக்தியுடன் புனித நீராடி சுவாமி புஷ்கரணியின் கரையில் காட்டின் நடுவில் ஒரு மரத்தின் வேரில் ஸ்ரீ மற்றும் பூமியுடன் தங்கியிருந்த தாமரை விழிகள் கொண்ட பகவான் ஸ்ரீஹரியை சந்தித்தார். அங்கே முனிவரும் நங்கூரருமான கோபிநாதரால் பகவான் வழிபடப்பட்டார். அவர் மஞ்சள் நிற நீல நிறத்தில் கருடாழ்வாரை வானத்தில் ஒரு விதானம் போல இறக்கைகள் விரித்து இறைவனின் தலையின் மீது நிற்க கண்டார். சங்கம், சக்கரம், இரும்பு கதாயுதம் மற்றும் வாள் ஆகியவை அவரை சுற்றி வந்தன. அவற்றின் பின்னால் அவர் வில், சார்ங்கத்தையும் அம்பையும் கண்டார். ஸ்ரீனிவாசரை கௌரவிக்கும் விதமாக ரங்கதாசர் ஒரு தெய்வீக பூங்கா, மண்டபம் போன்றவற்றை கட்டினார். ஸ்ரீனிவாசரை கண்டதும் ரங்கதாசர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அவர் எண்ணினார், நான் இந்த இறைவனுக்கு ஒரு பூங்கா. இவ்வாறு தனது மனதில் இந்த முடிவை எடுத்த புத்திசாலி பக்தர் மரத்தின் வேரில் தங்கினார். வைகானச முனிவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தினமும் நெய்வேத்திய பிரசாதம் தயாரிக்கும்படி செய்தார். கொடூரமான காட்டை படிப்படியாக அகற்றிய பின்னர் பக்கவாட்டில் உள்ள மரங்களை வெட்டினார். இறைவனின் கட்டளைப்படி இறைவனை நாடி வந்த 2 மரங்களை வெட்டுவதை தவிர்த்தார். அதாவது இறைவனின் வசிப்பிடமாக இருந்த சிஞ்சா புளிய மரம் மற்றும் பலராம சுவாமியின் சம்பக மரம். பின்னர் அவர் இறைவனை வலம் வந்து தரையில் கற்களால் ஒரு சுவரை கட்டினார். வெளிப்புற சுவரை சுற்றி மலர் தோட்டங்களை உருவாக்கினார். மல்லிகா, கரவீரா, தாமரை, மல்லிகை வகைகள், மந்தாரை, மாலதி போன்ற அனைத்து மலரும் கொடிகள் மற்றும் புதர்களையும், துளசி செடிகள் மற்றும் சம்பகங்களின் தோப்புக்களையும் நட்டார். அங்கு ஒரு கிணறு தோண்டி பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களை அதன் நீரால் செழிக்கச் செய்தார். அழகிய வனங்களையும் செழிக்கச் செய்தார். பூங்காக்களிலிருந்து மலர்களை பறித்து சேகரித்து அவற்றை தானே மாலைகளாக சூட்டினார். பல வண்ண மாலைகளாக செய்த பின்னர் அவற்றை அங்கு வழிபடும் அர்ச்சகரிடம் கொடுத்தார். அர்ச்சகர் அந்த மாலைகளை எடுத்து ஸ்ரீ மற்றும் பூமியுடன் இணைந்த பகவான் ஸ்ரீனிவாசரின் சிரம் மற்றும் தோள்களில் கட்டுவார். இவ்வாறு தாராள மனப்பான்மை கொண்ட அந்த பக்தர் அங்கேயே இறைவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு அவர் சுமார் 70 ஆண்டுகள் கழித்தார். உன்னத ஆன்மா கொண்ட பக்தரான ரங்கதாசர் மலர்களை சேகரித்து இவ்வளவு நீண்ட காலம் இறைவனுக்கு சேவை செய்தார். ஒரு கந்தர்வரின் மையல் விளையாட்டுக்களை கண்டவுடன் இறைவனுக்கு சேவை செய்யும் கடமையை ரங்கதாசர் மறந்து விடுகிறார். அரச கந்தர்வ குடும்பங்களின் இளம் கன்னி பெண்களுக்கு ஏரியில் நீராடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட கந்தர்வர் அந்த பூங்காவிற்கு வந்தார். அவர் தனது வான்வழி தேரை வானத்தில் விட்டுவிட்டு தனது மையல் நீர்வாழ் விளையாட்டுக்களை மேற்கொண்டார். தாமரை குளத்தில் அழகான பெண்களுடன் அவர் விளையாடுவதை கண்ட இந்த ஸ்ரீ ரங்கதாசர் மாலை அணிவிக்கும் கடமையை மறந்துவிட்டார். தனது புலன்களின் மீது அவருக்கு முழுமையான கட்டுப்பாடு இருந்த போதிலும் அவர்களின் விளையாட்டுக்களை கண்டதும் அவருக்கு வீரியமான விந்து வெளியேறியது. ரங்கதாசர் கண்டுகொண்டு இருக்கும் போதே அந்த கந்தர்வ இளைஞன் ஏரியிலிருந்து எழுந்து புன்னகையுடன் தெய்வீக வஸ்திரங்களால் தன்னை மூடிக்கொண்டு அந்த அழகான பெண்களுடன் இணைந்து அழகான வான ரதத்தில் ஏறினான். பின்னர் அவன் தனதாவி அதாவது குபேரனின் வசிப்பிடத்திற்கு திரும்பினான். கந்தர்வர்களின் மன்னன் புறப்பட்ட போது மயக்கத்தில் இருந்த ரங்கதாசர் வெட்கம் கொண்டார். மாலைகளை விட்டுவிட்டு ஏரியில் நீராடி மேலும் புதிய மலர்களை எடுத்து வந்தார். பின்னர் மெதுவாக ஆலயத்திற்கு சென்றார். வழிபாட்டு நேரம் முடிந்ததும் அவர் வருவதை கண்ட வைகானச முனிவர் அவரிடம், நண்பரே, தாம் ஏன் வர தாமதிக்கிறீர்? மாலைகளையும் தாம் மாலை ஏன் இன்று அணிவிக்கவில்லை? பூங்காவில் என்ன செய்து கொண்டிருந்தீர் என்று வினவினார். வராக சுவாமி தொடர்ந்தார். இவ்வாறு கேட்கப்பட்ட போது ரங்கதாசர் தனது வெட்கத்தால் எதுவும் கூறவில்லை. ரங்கதாசர் வெட்கப்பட்டதால் மதுசூதனர் ரங்கதாசரிடம் கூறினார். தனது சொந்த நிலையை நினைத்து வெட்கப்பட்ட ரங்கதாசரிடம் ஸ்ரீனிவாச பெருமானின் வார்த்தைகள். ஸ்ரீ பகவான் கூறலானார், ரங்கதாசரே, தாம் ஏன் வெட்கம் கொள்கிறீர்?
தாம் என்னால் ஏமாற்றப்பட்டீர். உண்மையில் தாம் தனது காமத்தை வென்றவராவீர். மிகவும் புத்திசாலியானவரை, தைரியம் கொள்வீராக. கந்தர்வ அரசரை போல பூமியின் மேற்பரப்பில் தாம் ஒரு அரசராக மாறுவீர். தாம் எப்போதும் எனக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பீர். உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்த பின்னர் தாம் எனக்காக வெளிப்புற சுவர்களையும் கூடாரங்களையும் கட்டுவாய். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தமக்கு முக்தியை அருளுவேன். நீ இந்த உடலை துறக்கும் வரை இங்கேயே எனக்கு சேவை செய்கிறாய். இதனால் தான் இன்பங்களை விரும்பும் என் பக்தர்கள் முக்தியை பெறுவார்கள். இதை கூறிய பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வேறு எதுவும் கூறவில்லை. இதை கேட்டதும் ரங்கதாசர் அந்த தோட்டத்தை மேலும் அற்புதமாக்கினார். தொண்டைமான் என்ற மன்னனின் கதை. அந்த புத்திசாலி பக்தன் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இறைவனுக்கு சேவை செய்து வழிபட்டு பின்னர் சொர்க்கத்திற்கு சென்றார். அவர் பெரிய சந்திர குலத்தில் பிறந்து தொண்டைமான் என்று நன்கு அறியப்பட்டார். அந்த வீரன் சுவீரனுக்கும் நந்தினிக்கும் மகனாக இருந்தார். அவர் மிகவும் புத்திசாலி. 5 வயதிலேயே அவருக்குள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது பக்தி பிறந்தது. அவர் நல்ல நடத்தை, வீரம், துணிச்சல், ஆண்மை போன்ற பல குணங்களின் சுரங்கமாக இருந்தார். பாண்டியரின் மன்னரின் அழகான மகள் தரணி தேவியை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் மன்னர் சுயம்வர சுய தேர்வு திருமணத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 100 பெண்களை திருமணம் செய்து கொண்டார். பூமியில் நாராயணபுரத்தில் வசிக்கும் தேவர்களின் தலைவனை போல அவர் விளையாடினார். வேட்டையாட செல்ல தனது தந்தையிடம் அனுமதி பெற்றார். சிங்க வீரத்தின் மகன் வேங்கடாத்ரி அருகே வேட்டையாட சென்றார். மன்னர் தொண்டைமான் வேட்டையாடுவதற்காக ஸ்ரீ சேஷாச்சலத்திற்கு செல்கிறார். அவர் தனது உதவியாளர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது யானை கூட்டத்தின் தலைவரை கண்டார். அவர் ஒரு பாதையில் இருந்தார். அதிக அளவில் இச்சாரியை உதிர்த்தார். அவரை கண்டதும் அவர் ஆச்சரியம் கொண்டு அவரை பிடிக்க அவரை பின்தொடர்ந்தார். அவர் ஸ்வர்ணமுகி நதியை கடந்து சிறந்த பிரம்ம ரிஷியான சுகபிரம்ம முனிவரை வணங்கினார். அவரால் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் காட்டிலிருந்து காட்டிற்கு சென்றார். பின்னர் அவர் எறும்பு புற்றின் வடிவத்தில் நின்ற ரேணுகா தேவியை கண்டார். அவள் விருப்பமான பக்தர்களுக்கு விரும்பிய பொருட்களை வழங்குகிறாள். அவள் தெய்வீக தோட்டத்தில் எப்போதும் தன் உதவியாளர்களுடன் தங்கியிருந்தாள். தேவர்களாலும் கூட அவள் போற்றப்பட்டாள். தொண்டைமான் அவளை வணங்கிவிட்டு மேற்கு நோக்கி சென்றார். 5 வண்ண கிளி ஸ்ரீனிவாசருக்கு அருகில் தங்கி இருக்கும் கதை. 5 வண்ண கிளி ஒன்றை கண்டார். அதை பிடிக்கும் ஆசையுடன் அதை பின்தொடர்ந்தார். கிளி ஸ்ரீனிவாசரை பாடிக்கொண்டு மலையை நோக்கி வேகமாக பறந்தது. ஸ்ரீனிவாசரே அதை தொடர்ந்து மன்னனும் மலைகளின் தலைவன் மீது ஏறி பல்வேறு குகைகள், பிளவுகள் மற்றும் சிகரங்களை உன்னிப்பாக கவனித்தார். கிளியை தேடி அவர் ஷியாமகா வயலிற்கு வந்தார். அவர் அந்த சிறந்த கிளியை காணவில்லை. ஆனால் காட்டின் காவலாளியை கண்டார். தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசரை அவசரமாக வரவேற்று பணிவுடன் வணங்கி பயபக்தியுடன் கரம் கூப்பி நின்றான். தொண்டைமானும் வனத்துறை அதிகாரியை முறையாக கௌரவித்து 5 வண்ண கிளி இங்கே வந்ததா? அப்படிப்பட்ட கிளி தங்களிடம் இருந்ததா? ஸ்ரீனிவாசரே, ஸ்ரீனிவாசரே, வனத்துறையே என்று சத்தமிட்டு அது எங்கே போயிருக்கும் என்று கேட்டார். வனத்துறையானவர் பதிலளித்தார். அந்த 5 வண்ண கிளி ஸ்ரீனிவாசருக்கு நிரந்தரமாக பிடித்தமானது. எப்போதும் அவர் பக்கத்தில் இருக்கும். அது ஸ்ரீ மற்றும் பூமி தேவியரால் வளர்க்கப்பட்டது. அது எப்போதும் சுவாமி புஷ்கரணி நதிக்கரையில் இறைவனின் முன்னிலையில் இருக்கும். அந்த மகிமையான கிளியை யாராலும் பிடிக்க இயலாது. இந்த சிறந்த மலையில் தனக்கு பிடித்தபடி சுற்றி திரிந்த பிறகு நாளின் இறுதியில் அது எப்போதும் இறைவனிடம் திரும்பி வந்து அவருக்கு அருகில் இருக்கும். இளவரசரே, நான் இப்போது அந்த இறைவனை சாந்தப்படுத்த போகிறேன். நான் திரும்பி வரும் வரை இந்த மரத்தின் அடிவாரத்தில் ஓய்வெடுக்க மகிழ்ச்சி அடையுங்கள்.
என் மகனுடன் நீங்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடலாம். அரசர் கூறினார், பகவான் ஜனார்த்தனரை காண நான் உங்களுடன் வருவேன். வெங்கடாத்ரியில் வசிக்கும் தேவர்களின் இறைவனை எனக்கு காட்டுங்கள். அரசரின் வார்த்தைகளை கேட்டதும் வனக்காவலர் மா இலைகளால் ஆன ஒரு கோப்பையில் தேனுடன் கலந்த சில ஷியாமகா தானியங்களை எடுத்துக்கொண்டு அரசருடன் காட்டிற்கு சென்றார். மன்னர் தொண்டைமான் நிஷாதத்துடன் ஸ்ரீனிவாசத்திற்கு அருகில் செல்கிறார். பாறை மேற்பரப்பை கண்டு கவனித்து அவர்கள் நீண்ட தூரம் சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் அற்புதமான சுவாமி புஷ்கரணியை அடைந்தனர். நிஷாதர்களின் வனவாசிகளின் தலைவரான அவர்கள் அரசருடன் இணைந்து பரிந்துரைக்கப்பட்ட முறையில் புனித நீராடினர். உன்னத ஆன்மா கொண்ட அரசரிடம் சுவாமி புஷ்கரணி நதிக்கரையில் ஸ்ரீ விருட்சத்தின் புனித வில்வ மரம் வேரில் அமர்ந்திருக்கும் தேவர்களின் இறைவனை சுட்டிக்காட்டினார். இறைவன் அடாசி மலரை போல பிரகாசிக்கிறார். அவரது விழிகள் தாமரை இதழ்கள் போல பெரியவை மற்றும் நீளமானவை. அவருக்கு 4 கரங்கள், அற்புதமான பாதங்கள் மற்றும் மென்மையான புன்னகையுடன் தாமரை போன்ற முகம் உள்ளது. அவர் ஒரு கிரீடம் மற்றும் வளையல்களுடன் அற்புதமாக பிரகாசிக்கிறார். அவர் ஒரு தெய்வீக மஞ்சள் நிற ஆடையை அணிந்துள்ளார். அவர் பக்கத்தில் மிகவும் அழகான வடிவங்களை கொண்ட ஸ்ரீ மற்றும் பூமி தேவியர் உள்ளனர். அவர் எல்லா இடங்களிலும் சங்கம், சக்கரம், வாள், இரும்பு, கதாயுதம், சார்ங்க வில் மற்றும் அம்பு ஆகியவற்றால் கவனித்து கொள்ளப்படுகிறார். அவர் மற்ற தெய்வீக ஆயுதங்களாலும் தெய்வீக மாலைகளாலும் சேவை செய்யப்படுகிறார். 3 சந்திப்புகளிலும், அதாவது விடியல், நண்பகல் மற்றும் அந்தி சாயும் போது ஸ்கந்தனால் அவர் சாந்தப்படுத்தப்படுகிறார். புருஷோத்தமரின் தாமரை போன்ற பாதங்கள் ஒரு எறும்பு புற்றின் கீழ் முழங்கால்கள் வரை மறைந்துள்ளன. அதை கண்டதும் புருஷோத்தமர் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கினார். ஆச்சரியத்தில் விழுந்த தாமரையை போல கண்கள் பிரகாசித்ததால் மன்னர் பயபக்தியுடன் உள்ளங்கைகளை இணைத்து நின்றார். அவர் பரவச நிலையில் இருந்தார். வேறு எதையும் காணவோ புரிந்து கொள்ளவோ அவரால் இயலவில்லை. வனக்காப்பாளர் தேனுடன் கலந்த ஷியாமகா தானியங்களை நைவேத்தியமாக வழங்கினார். அதில் பாதியை அவர் அரசரிடம் கொடுத்தார். மற்ற பாதியை தானும் உட்கொண்டார். அரசருடன் இணைந்து புஷ்கரணியின் நீரை அருந்திவிட்டு ஷியாமகா தாவரங்களின் காட்டில் உள்ள தனது புனித குடிசைக்கு திரும்பினார். மன்னர் அங்கே ஒரு இரவை கழித்து அதிகாலையில் எழுந்தார். தனது படையினருடன் சேர்ந்து தனது நகரத்திற்கு திரும்பினார். ரேணுகா மன்னர் தொண்டைமானிடம் கூறுகிறார். மீண்டும் அவர் தேவி காட்டிற்கு சென்று தனது குதிரையிலிருந்து கீழே இறங்கினார். கைத்ரா மாதத்தின் பிரகாசமான பாதியில் 9ஆம் நாளில் ரேணுகா தேவியை வணங்கினார். அவர் நெய் மற்றும் சிறந்த சமைத்த அரிசியுடன் பல மசாலா பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார். தூபம் மற்றும் விளக்குகளுடன் விலங்குகளின் பலிகளும் வழங்கப்பட்டன. மல்லிகை மற்றும் குங்குமப்பூவுடன் சுவையூட்டப்பட்ட 100 பானங்களும் வழங்கப்பட்டன. இதனால் வழிபடப்பட்ட தேவி மகிழ்ச்சி அடைந்து மன்னருக்கு வரங்களை வழங்கினார். தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் சிறந்த மன்னனிடம் உரையாடினான். அரசரே, தமது எதிர்காலத்தை கேட்பீராக. தமது ராஜ்யம் எல்லா முட்களும் அகற்றப்படும். அரசரே, இங்குள்ள தலைநகரம் தமது பெயரால் மட்டுமே பெயரிடப்படும். பெரிய மன்னரே, என் அருகில் தாம் நீண்ட காலம் ஆட்சி செய்வீராக. பாவமற்றவரே, தேவர்களின் இறைவனின் அருளை பெறுவீராக. தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் அவனுக்கு வரங்களை வழங்கிய பின்னர் தன் இயல்பு நிலைக்கு திரும்பினார். சுகபிரம்மத்தால் விவரிக்கப்பட்ட பத்மசாரர்களின் மகத்துவம். பின்னர் வரங்களை பெற்ற மன்னன் மீண்டும் சுகபிரம்ம முனிவரிடம் சென்றார். அவர் முனிவரை வணங்கி அவரால் மதிக்கப்பட்டார். மகிழ்ச்சியுடன், முனிவரே, கமலா என்ற ஏரியின் மகத்துவத்தை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். சுகபிரம்மம் கூறினார். முன்பு துர்வாச முனிவரின் சாபத்தால் அரசரே, தாமரை கண்கள் கொண்ட இறைவனின் அன்பிற்குரிய பத்மாதேவி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சொர்க்கத்திலிருந்து எழுந்தருளிய ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் சுவரோவியம். மகாதேவி ரமா தங்கத் தாமரைகளால் நிறைந்த இந்த ஏரியை அடைந்தாள்.
தெய்வீக கணக்கின்படி அவள் 10,000 ஆண்டுகள் தவம் செய்தாள். தேவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் ஸ்ரீயை தேடினர். புரந்தரருடன் இருந்த தேவர்கள் இந்த அற்புதமான ஏரியில் தாமரையை பிடித்து கொண்டு தங்கத் தாமரை மலரில் தாமரை விழிகளுடன் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். அரசரே, அவளை கண்டதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவளை வணங்கிய பின்னர் அவர்கள் கரங்களை கூப்பி வணங்கினர். தேவர்கள் தேவேந்திரனுடன் இணைந்து உலகங்களின் தாயை புகழ்ந்தனர். தேவர்கள் மற்றும் பிறரால் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் சுவரோவியம். தேவர்கள் பிரார்த்தனை செய்தனர். உலகங்களின் தாயான ஸ்ரீக்கு வணக்கம். பிரம்மதேவரின் தாய்க்கு வணக்கம். வணக்கம். தாமரை கண்ணுடையவளே தமக்கு வணக்கம். தாமரை முகம் கொண்ட அன்னையே தமக்கு வணக்கம். தாமரை போன்ற முகத்துடன் தாமரையின் பிரகாசத்துடன் மகிழ்ச்சியான தாமரை போன்ற முகத்துடன் இருக்கும் தேவிக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். வில்வ வனத்தில் வசிக்கும் தெய்வத்தை வணங்குங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துணைவிக்கு வணக்கம். வணக்கம். அற்புதமான வண்ணமயமான பட்டு அங்கிகளை அணிந்த தெய்வத்திற்கு வணக்கம். வணக்கம். பெரிய பிட்டம் கொண்ட தெய்வத்திற்கு வணக்கம். பழுத்த வில்வ பழம் போன்ற குண்டான மார்பகங்களை கொண்ட தெய்வத்திற்கு வணக்கம். வணக்கம். அடர்ந்த சிவப்பு தாமரை இதழ்களின் பளபளப்பை கொண்ட கைகள் மற்றும் உள்ளங்கால்களை கொண்ட அற்புதமான தெய்வமே, நகைகள் அணிந்த கைகள், வளையல்கள், இடுப்பு பட்டைகள், கச்சைகள் மற்றும் கணுக்கால்களுடன் பிரகாசிக்கும் தெய்வமே, உடல் முழுவதும் நறுமணமுள்ள யக்ஷகர் தமதைலத்தால் பூசப்பட்ட பெண்மணியே, வளையல்களால் பிரகாசிக்கும் தெய்வமே, மங்களகரமான ஆபரணங்களாலும் அற்புதமான வண்ணமயமான முத்து அட்டிகைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெய்வமே, தாமரை போன்ற முகம், காது வளையங்கள் மற்றும் பிற ஆபரணங்களால் பிரகாசிக்கும் பெண்மணியே, தாமரை போன்ற கரங்களை உடைய அல்லது கரங்களில் தாமரையுடன் கூடிய தேவியே, தமக்கு வணக்கம். பகவான் ஸ்ரீஹரியின் அன்பான மனைவியே, மகிழ்ச்சி அடைவீராக. யஜுஸ் சாமம் ரிக் வேதங்களின் உள்ள வேத புராணமான தமக்கு வணக்கம். வணக்கம். கடலின் மகளே, மகிழ்ச்சி அடைவீராக. தமது கனிவான பார்வையால் எங்களை காண்பாய். தம்மால் பார்க்கப்படுபவர்கள் பிரம்மதேவர், ருத்ரனார் மற்றும் தேவேந்திரன் அவர்களின் நிலையை அடைவார்கள். புகழ்ச்சியால் மகிழ்ச்சியடைந்த லக்ஷ்மி தேவி தேவேந்திரனுக்கும் மற்றவர்களுக்கும் கூறிய வார்த்தைகள். ஸ்ரீ சுகபிரம்மம் கூறினார், தேவர்களால் இவ்வாறு புகழப்பட்ட போது மகிழ்ச்சி அடைந்தவள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பை தனது வசிப்பிடமாக கொண்ட பலராமர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் மட்டுமே காணப்பட வேண்டும். சூரர்களிடம் கூறினார். ஸ்ரீ சுகபிரம்மம் கூறினார், அசுரர்களை கொன்ற பின்னர் தாங்கள் உடனடியாக தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவீர்கள். எந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவியும் இல்லாதவர்கள், தங்கள் சொந்த நிலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட பூமியில் உள்ள மனிதர்கள் இந்த பாடலால் என்னை புகழ்வதன் மூலம் தங்கள் சொந்த நிலைகளை மீண்டும் பெறுவார்கள். தேவர்களே, உடையாத வில்வ இலைகளால் என்னை வணங்கும் பூமியில் உள்ள மனிதர்கள் தங்களால் இயற்றப்பட்ட பாடலால் என்னை புகழ்பவர்கள் நல்லொழுக்கம், செல்வம், அன்பு மற்றும் முக்தியின் கொள்கலன்களாக மாறுவார்கள். தேவர்களே, பூமியில் உள்ள மனிதர்கள் இந்த பத்மசரஸிற்கு தாமரை குளத்திற்கு வந்து இங்கு புனித நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பான என்னை புகழ்ந்து பேசுபவர்கள் செழிப்பு, நீண்ட ஆயுள், கல்வி, புத்திசாலித்தனமான மகன்கள் மற்றும் அனைத்து உலக இன்பங்களையும் பெறுவார்கள். அனைத்து இன்பங்களையும் அனுபவித்த பின்னர் அவர்கள் இறுதியில் முக்தியை அடைவார்கள். இவ்வாறு வரங்களை வழங்கிய பின்னர் பகவான் ஸ்ரீஹரி தேவி லக்ஷ்மியுடன் கருட வாகனத்தின் மீது ஏறி வைகுந்தத்தில் உள்ள தங்குமிடத்திற்கு திரும்பினார். 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.